சாமி காளியா? ஓஹோ, கொலையும் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் தேட கோயிலுக்கே வந்திருக்கியா? சத்தியமா சொல்ற சாமி, அந்த கொலையை நான் செய்யல. தொழிலாளருக்கு தலைமை தாங்கி போராட்டத்தில் நடத்துறேன். ஆனா முதலாளியை நான் கூட பண்ணல சாமி. யாரோ இந்த போராட்டத்தை சாக்க வச்சுக்கிட்டு முன் விரோதத்தை தீர்த்திருப்பாங்க. பழி என் பேர்ல விழுந்துட்டு சாமி. சாமி சாமி, என் பொண்டாட்டி பிரசவத்துல இறந்துட்டா சாமி. என்ன போலீஸ் துரத்திக்கிட்டே வருது சாமி. என் குழந்தை நீங்க தான் சாமி வளர்க்கணும். வாங்கிக்கங்க சாமி. யோஜனை பண்ணாதீங்க சாமி. கொஞ்ச நாள் தலைமுறை வளர்ந்துட்டு அப்புறம் வந்து நானே வாங்கிட்டு போறேன் சாமி. வாங்கிக்கங்க சாமி. வாங்கிக்கங்க சாமி. போலீஸ் வருது. போயிட்டு வரேன் சாமி, போயிட்டு வரேன். ஓஹோ, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு போயிட்டானோ? இருக்கட்டும். ஈஸ்வரா, இப்பவாவது புரியுதாடா நான் சொல்றது உண்மைதான்னு? அந்த கங்கா அர்ஜுன பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு கோடானோட மகளுக்கு கூட. அவன் சுந்தரேசைய பொண்ணே ஒரு அர்ஜுன பொண்ணு. ஏன் போற? போக வேண்டியவர் போக வேண்டியது தானே. அப்படின்னு நான் உனக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டேனா? இல்ல, நான் தான் தீண்டப்படாதவள் ஆயிட்டேன். கங்கா, நீ ஒரு கீழ்ஜாதி பொண்ணுங்கிற விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா இவங்க எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? விஷம்னு தெரியாம சாப்பிட்டா அது தலைவிதி, தெரிஞ்சே சாப்பிட்டா அது தற்கொலை. தலைவிதியை தடுக்க முடியாது, தற்கொலையை தடுக்கலாம் இல்லையா? உன்னோட பூர்வீகம் உனக்கு நான் புருஷனாக தடுக்க ஒரு காலம் விட மாட்டேன். உங்க நம்பிக்கை எனக்கு புரியும், அது நடக்காதுன்னு தெரியும். கங்கா, கல்யாணங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அழிஞ்சு போன ஆசை, கலைஞ்சு போன கனவு. கங்கா, ஜாதி பேதங்கிற ஏற்றத்தாழ்வுகள் நம்ம நிரந்தரமா பிரிச்சிடும் நினைக்கிறியா? அதை எதிர்த்து போராட நானே தயாராட்ட பிறகு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுக்க காரணம்? காரணமா? உனக்கு விஷயம் தெரியுமோ? பெரிய விபரீதம். என்ன? நம்ம ரெங்கமணியோட தோப்பனார் தூக்கில பிணவா துங்கறார். அரிஜன பொண்ணோன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த கங்காவை கல்யாணம் பண்ணிவிட்டாலே அவன் தோப்பனார் எப்படினாலும் தாய்ப்பார். இந்த அநியாயம் வேற எந்த அக்ரஹாரத்திலாவது நடக்குமா? நானும் என்ன சொல்றேன், இவ்வளவுக்கும் காரணம் அந்த சுந்தரசேகர் தான். அந்த ஆச்சாரம் கட்ட மனுஷனை சொத்து பழகின தோஷத்துக்காக ஆயுசு பூரா இந்த களத்தை வந்து தற்கொலை பண்ணிக்கணும். நானவா இப்போ புரியுறதா? நான் ஏன் மறுக்கிறேன்னு. நாம சந்தோஷமா வாழ நம்ம குடும்பங்கள் அழியணுமா? கங்கா, வீடா நடக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணத்தை நீயே தடுத்துறாது. ஒருவேளை நீ சொல்லப்படி நடந்தாலும் நம்முடைய தூய அன்பு மதிக்காதவங்களை நாம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பாருங்க, மத்தவங்க சாபத்துக்கு ஆளாகலாம், ஆனா பெத்தவங்க சாபத்துக்கு ஆளாக கூடாது. கங்கா, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. கங்கா, கங்கா,
கங்கா கங்கா வாடி வந்து பிரசாதம் வாங்கிக்க. என்ன இவ கங்கா எப்படி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கங்கா வாடி. அம்மா, நான் உள்ள வரலாமா? கங்கா வேணாடி, வேணாம். இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாது, என்னால தாங்கவே முடியாது. ஐயோ, என்ன தொடாதம்மா, என்ன தொடாத. ஐயோ, என்னடி என்னென்னமோ பேசுறேன். செத்து போன ஆளுக்கு 16 நாள் தாண்டி தீட்டு. உன்னை பெத்து போட்டு 16 வருஷம் ஆகுது. இன்னுமா உடம்புல தீட்டு ஒட்டிட்டு இருக்கு. ஊரு எப்படி சொல்லுதம்மா? ஊர் என்னடி ஊர்? கங்கா, நீ பாரத்து துளசி மாசுதானவன். கங்கைக்கு ஏதடி களங்கம்? அம்மா, தற்பை சேத்துல பிறந்ததுங்கிறதுக்காக அவ தற்பலத்துக்கு உபயோகிக்க மாட்டேன்னு சொல்லலாம். இந்த அட்டையாத்துல யாரு இருக்கா? அம்மா, என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு என்னடி கஷ்டம்? பூனை எச்சில் பட்டுடுவேன்னு நினைச்சா தன் குட்டிய பாதத்தோட வாயில கவிட்டு போகுமா? கங்கா, சத்தியமா சொல்றேன், 5 கண்டங்களும் தலைகையா பறந்து வந்தாலும் சரி, நான் தான் உங்க அம்மா, நீதான் என் பொண்ணு. இதுதான் உன் வீடு. வா உள்ள, வா. என்ன இப்படி பாக்குறேன்? நான் இதுல உள்ளத பாக்குறேன், இந்த ஊரார் உள்ளத்தை பாக்குறேன். அவ என்னடி செய்வா பாவம்? நமக்கு பிடிச்ச ஒண்ணு அவளுக்கு பிடிக்கலையே. கங்காவே, அவ இஷ்ட தெய்வத்தை போல பார்த்தா, இப்போ துஷ்ட தெய்வத்தை போல பாக்குறாள். என்னால தாய்க்கவே முடியல. ஏன்னா இனியே நீங்க உஞ்சவரத்துக்கு போகணுமா? இந்த உடலம் சடலமா விடுற வரைக்கும் அது நடந்துட்டு தாண்டி இருக்கும். கவிராமி, நாம கங்காவை பிரிஞ்சு வாழ்ந்தாதான் இந்த செம்பு நிறைஞ்சு வழியும்னா அது என்னைக்கு இப்படியே இருந்துட்டு போகும். கொண்டு போய் பகவான் சன்னிதில வை. அந்த பகவான் உங்களை நிச்சயம் மன்னிக்க மாட்டார், உங்களை தண்டிக்காமல் விட மாட்டார். என்னடி சாபம் கொடுக்குறியா? நான் கொடுக்கல, நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு சாபம் கொடுக்காம விடாது. ஏண்டி நோக்கு அவ்வளவு துமரா எடுத்தேன்? சரி சரி, இவகிட்ட என்ன பேச்சு? வாங்கடி போலாம். மாமி, மாமி, ஒரு அனாதைக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக அந்த 7 ரமணரை பட்டினி போட்டு கொள்ள நினைக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? காலாகாலமா மடியோடு வாழ்ந்த இந்த அக்கராத்துல கீழ்த்தாரிக்காரியான உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறது ஒரு வேத பிராமணன் செய்யற வேலையா இது? கடவுளுக்கு அடுக்குமாடி தலைப்படி. வேதங்கள் எல்லாம் தொழற அந்த கடவுளா இந்த வேதங்களுக்கு எல்லாம் காரணம்னு சொல்றீங்க? ஜோதி வடிவான அவனுக்கு ஏது ஜாதியும் வேதம். என்னடி எங்களுக்கே புராணம் சொல்லி தர்றியா? புராணம் சொல்லல, நியாயம் சொல்றேன். கீழ்ஜாதி அவன் படைச்சிருந்தா ஆதிசங்கருக்கு முன்னால அந்த ஆண்டவனே அரிஜினா வந்திருப்பானா? ஓஹோ, ஒரு கீழ்ஜாதிக்கார பொண்ணு பேசுற வேட்டாடி இது. மாமி, மாமி, நாம கையெடுத்து கும்பிடுற சிவனுக்கு கண்ணு கொடுத்தவனும் கீழ்ஜாதிக்காரன் தான், அவன் மகனுக்கு பெண்ணு கொடுத்தவனும் ஒரு கீழ்ஜாதிக்காரன் தான். ஏண்டி அப்படி இப்படின்னு அந்த ஆண்டவனையே குறைச்சு பேச ஆரம்பிச்சியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நமக்குள்ள பேதம் பார்க்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் ஆடின திருவிளையாடல் தான் அது. ஆமா, அத நீ சொல்லித்தான் நாங்க தெரிஞ்சுக்கணும். மாமி, சர்வ மத சம்மதம்னு நினைக்கக்கூடிய புனிதமான மதம் நம்ம இந்து மதம். அதுல ஒரு அங்கமா பிறந்த நாமே பேதம் பேசினா அது நம்ம மதத்துக்கு நாமே செய்யற துரோகம் இல்லையா? புரியுதுடி, எங்களை இப்படி எல்லாம் பேசி மறக்கிட்டு நீ இங்கே இருந்து அந்த ரங்கமணியோட கும்மன் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுதான் முடியாது. மாமி, மாமி, இது நான் எனக்காக கூட சொல்லல, பரிதாபத்துக்குரிய 2 ஜீவன்களை பட்டி போட்டு கொண்டுடாதீங்க. அதான் நடக்காது. இத பாரு, நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் 1 மணி அரிசி கூட அந்த குஞ்சு விருத்தி செம்புல விழா. அந்த பிராமணன் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். இது உண்மையிலேயே நடக்க போறது, இது சத்தியம்.
அப்பா நமஸ்காரம். உங்களுக்கு இப்படி ஒரு கடிதாசி எழுத முடியுமா ஏற்பட்டிருக்கு. நான் சாஸ்திரோத்தமா வளர்க்கப்பட்டாலும் ஜாதியிலே தாழ்ந்தவன் தெரிஞ்சதும் இங்க உள்ளவெல்லாம் உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறா. நான் உங்களோட இருந்தா உங்களை ஒதுக்கியே வச்சிருவான்னு தெரியறது. அதனால நான் ஒதுங்கிட முடிவு பண்ணி புறப்பட்டேன். என்ன பதிச்சிருங்க. இப்படி இமானியே சிஸ்டர், சிஸ்டர் இந்த பணம் எதுக்கு சிஸ்டர்? உன் மனைவியை ஊருக்கு அனுப்ப பணம் வேணும்னு சொன்னியே, வச்சுக்க. சிஸ்டர் ஏன் பாழற? ஒரு நாள் மட்டும் இல்ல சார், வாழ்நாள் பூராவ அவதாலும் தீராத பாவத்தை செய்தவனாச்சு. என்ன சொல்ற? ஆமா சார், நான் இந்த சிஸ்டருக்கு பண்ணிருக்கிற துரோகத்தை சொன்னா நீங்களே என்ன வெறுத்துருவீங்க சார். சார், நானே இந்த அம்மாவை நாள் தரத்திட்டு வந்தேன், குறுக்கு கம்ப கொடுத்து காலை வாரி விட்டேன். அதுக்கு தண்டனையா ஆண்டவைய ஒரு காலையே வாங்கிட்டா சார். ஊனமான என் காலுக்கு ஊன்றுக்குள்ள வாங்கி கொடுத்தேன் இந்த சிஸ்டர் சார். எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் தெய்வமா வந்து இந்த சிஸ்டர் தான் சார் பணம் கொடுத்து உதவி பண்றாரு. ஆண்டவன் என் ஒரு காலை மட்டும் வாங்கி இருக்க கூடாது சார், உயிரையே வாங்கி இருக்குது சார், என் உயிரையே எடுத்துரு. இமானுவேல், நாம நெஞ்சுக்கு நேரா சிலுவை கட்டுறோமே, ஏன் தெரியுமா? அந்த மனசாட்சி தான் ஆண்டு. நீ எப்போ மனசு மாறிட்டியோ அப்பவே நீ மன்னிக்கப்பட்டுட்டப்பா, வருத்தப்படாத.